ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் திருவிழாவோட 3வது நாள், அதாவது வியாழக்கிழமை என்ன நடந்துச்சுங்கிறத தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமாங்க, மஞ்சள் நீர் விளையாடுறதும் முளைப்பாரி எடுக்கிறதும் தாங்க இன்றைக்கி நடந்த விஷயம். அதில் வேறு என்னென்ன நடந்துச்சுங்கிறது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. திருவிழாவோட மற்ற வீடியோ இன்னும் பார்க்கலின்னா மேலே ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேங்க, போய் பார்த்துக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்றா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடெல்லாம் கழுவிட்டு எல்லாம் குளித்து கிளம்புறக்கே லேட் ஆகிடுச்சு. அத்தையும் அவங்க குளிச்சுட்டு முளைப்பாரி எடுத்துகிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்தோம். நாங்கள் வரும்போதே சாமி சப்பாரம் ஊருக்கு சுற்றிட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு. சரின்ட்டு நாங்களும் போய் வேடிக்கை பார்க்குற நின்றுட்டோம். வீட்டிலேருந்து வரும்போதே மஞ்சள் தண்ணி விளையாடுறதுக்கு ஒரு குண்டா, அப்புறம் நான் சாமிக்கு கும்பிட்றதுக்கு தேங்காவெல்லாம் வெத்தலை வாக்கில் வச்சுக்கிட்டு சாமிக்கு ஒரு சொம்பில் மஞ்சள் தண்ணி கொண்டுகிட்டு வந்தாங்க. சாமி கும்பிட்றதுக்கு சாமி அங்கே வர்றப்போ கும்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டு மஞ்சள் தண்ணி ஊற்றி விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அத்தையும் வீட்டுக்காரரோட அக்கா பொண்ணுமே. சாமி நல்லா சந்தோஷமாக முன்னாடி வர பின்னாடி போகன்னு விளையாண்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு. சரின்னு நானும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேங்க. மேலே சத்தத்தோட கிட்ட வர வர ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. அக்கா ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு கையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தேன். உடனே என் வீட்டுக்காரர் இங்கே நிற்காத போ அப்படின்ட்டு சாவடிக்கிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டார். சரின்னு நாங்களும் சாமி வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. அப்போன்னு பார்த்து அத்தை ஒருத்தவங்க வந்து நீங்கள் மட்டும் எப்படி நலையாமல் இருக்கலாம் அப்படின்ட்டு மஞ்சள் தண்ணி விளையாடுறப்போ கொஞ்சம் கூட நலையாமல் எப்படி இருக்கிறது அப்படின்ட்டு பூசி விட்றன்ட்டு அக்கா மேலேயும் என் மேலேயும் பூசி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. சாமி இங்கே வந்ததுக்கப்புறம் திஷ்டி கடை வெட்டுறதுக்காக ஆட்டுக்குட்டி ஒன்று கட்டி வச்சுருந்தாங்க. சரி வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சாமி இது வரைக்கும் சாவடி வரைக்கும் வந்துட்டு திரும்பவும் நாங்கள் ஃபஸ்ட்டு நின்றுக்கிட்டு இருந்த இடத்துக்கே போயிடுச்சு. அப்புறம் திரும்பவும் மெதுவாக நின்று விளையாண்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு.
சாமி நல்லா விளையாண்டுட்டு கடைசியில் கிடா வெட்டுற இடத்துக்கு வந்து நின்றுச்சுங்க. எல்லாம் வெட்டிட்டு கிளம்புறதுக்கு ஆயிடுச்சு. 2 நேரம் கோயிலுக்கு தான் போகுது. நாங்களும் பின்னாடியே போய்கிட்டு இருக்கிறோம். சாமி கோயில் முன்னாடி வந்து கொஞ்ச நேரம் ஆடிட்டு கோயிலுக்குள்ளே போயிடுச்சு. நாங்களும் உள்ளே போய் சாமியை கும்பிட்டு சாலைக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி காஞ்சிபுரம் போகிறதுனால 9:30 பஸ்ஸு லேட் ஆகிரும் அப்படின்ட்டு கிளம்புறக்கு போயிட்டோம். நானும் கூட முளைப்பாரி அப்போவே எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் சாமி கோயிலில் கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப போயிட்டு முளைப்பாரி எடுக்கிறது அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் கேட்க 10:30 ஆயிடுச்சு அப்படின்னாங்க. அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிரியேட்டிவ் லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.